ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். டே 39 ஆஃப் நார்செட் MCQ மேரத்தானில் இன்னைக்கான கொஷின். A man is admitted to the intensive care unit with chest pain and abnormal ECG and elevated enzymes. When the significance of this is explained to him, he says, I can't be having a heart attack. No way. You must be mistaken. The nurse suspects the client is using விச் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஷின் என்னது, யாரோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஐசியூ அட்மிட் பண்ணியிருக்காங்க, மைட் பி எம்ஐ, ஓகேவா, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் ஆஸ் எ பீயிங் எ நர்ஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் 4மே டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். சப்ளிமேஷன், ரெக்ரெஷன், டினையல், டிசோசியேஷனுங்கிறது. ஓகேவா, டிசோசியேஷன்னா மறக்கிறது, அதெல்லாம் டிசோசியேஷனில் வரும். சப்ளிமேஷன் என்ன அர்த்தம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வேற சேனலைஸ் பண்ணுறது சப்ளிமேஷன். ஓகேவா, ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் டினையல் தான். ஏன் அதாவது பேஷண்ட் சொல்கிறாங்கல்ல, ஐ எம் நாட் ஹேவிங் செஸ்ட் பெயின், ஓகேவா, I can't be having chest pain. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் denial தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, denial. ரெக்ரெஷன்னா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.